நான் என்ன தெரியுமா செய்கிறேன், பூண்டு குழம்பு. எங்கள் மாமியார் வைப்பாங்க, செம்மையாக இருக்கும் பூண்டு குழம்பு. அதுதான் நான் செய்கிறேன். காலையில் வீடியோ போடுறேன் நான் இன்னைக்கு, ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சேன் நைட்டுக்கா பூண்டு குழம்பு செஞ்சிடலாம். சிம்பிள் தாங்க. தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு பூண்டு, இங்கே பாருங்கள், வெங்காயம் போட்டுட்டேன். எண்ணெய் கடுகு வெங்காயம் வதங்கும் போதே பூண்டு, எவ்வளோ பூண்டு வேணுமோ போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து சின்ன கடாய் வச்சுக்கிறேன். இந்த அப்பா சூடா வாங்கினேன்னா அது, அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு வதக்கிட்டு, எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, நீ பேசுகிறதே வீடியோ போடுற, சமையல் கட்டில் நின்று சமையல் வீடியோ போடலையே அப்படின்னு. எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்கட்டும், உங்கள் ரெசிபி போடுங்கன்ட்டுன்னு, அப்போ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 1 மினிட் வந்து இதை வந்து வதக்கிட்டா போதும். எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். ஈஸியாக இருக்குங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் பிக் பாஸ்லாம் பார்ப்பீங்களா? நான் இப்போ செல்லில் இந்த சீசன் பார்க்குறேங்க. 3 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன்னா பிடிக்கும். 4 வரைக்கும் பார்த்த ஆரி இருந்தார்ல அந்த சீசன் வரைக்கும், அதுக்கப்புறம் பிடிக்கல. இப்போ இருக்கிறதும் சண்டையாக போட்டுன்னு இருக்காங்கல்ல, கேம் விளையாடாமல. ஏன் வீடியோ பார்க்குறீங்களா, எதுக்கு லைக் பண்ண மாட்டீங்க? என் ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். யூடியூப்பில் நான் இப்படி பேசின்னு இருக்கிறேன்னா அதனால். வெங்காயம் வதங்கி இருக்கிறார். பாப்பாவை நானே வச்சுக்கிறேங்க. அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அம்மா செகண்ட் ஷிஃப்ட்டு 11 o'clockலாம் போயிட்டா நைட்டு தான் வராங்க. 10 o'clock அம்மா வரும். அதனாலேயே ரொம்ப டயர்டாகி இன்னைக்கு தூங்கிட்டேன். அதுதான். இது ட்ரை பண்ணுங்க, நான் ஒரு வாட்டி பாருங்க. இது வந்து இந்த மிளகு சீரகம் கடுகு இது வந்து பவுடர் பண்ணிக்கலாம். குட்டி ஜார் எனக்கே ஹாப்பியாக இருக்குங்க நான் இப்படி பேசுறது, வீடியோ போட்டுக்கலாம். தண்ணி இருக்க வேணாம், அப்புறம் ஒட்டிக்கும். அதனால ஷாலில் போச்சுங்க. ஷால் இப்போ தான் யூஸ் பண்ணேன், போச்ச ஷால். பிஸ்கெட் டப்பா எடுத்து கீழெல்லாம் போட்டுறாங்கன்னு வச்சுட்டதுனால. நான் எப்போ பார்த்தாலும் யூடியூபே பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கே ஆசை வந்துடுச்சு போல், எனக்கும் யூடியூப் ஆரம்பிக்கணும். சரி, இதை அரைச்சிட்றேன், வெயிட் பண்ணுங்கள். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி. நான் வந்து இன்னைக்கு இட்லி சுட போகிறேன். இட்லிக்கு தான் செம்மையாக இருக்கும். நான் ஷார்ட் வீடியோவில் போட்டேன். இட்லியும் நான் குழம்போட பேஸும் போட்டேன். அதோ வரேம்மா, அதோ வரேம்மா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் இருக்கிறேன். ஹாய் சொல்லு. ஹாய். அவக்குத்தா. தக்காளி போட்டாச்சு, கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூள், கல்லுப்பு. நான் நிறைய யூடியூபே பார்த்துட்டேன். நிறைய வீடியோ அப்பா சுஜா வருணில சிவகுமார் சுஜாவி அந்த யூடியூப் சேனலு, வனிதா அது பார்த்துன்னே இருப்பேன். வனிதாவோட பெரிய ஃபேன், அதனால் வனிதா வீடியோ பார்த்துட்டே இருப்பேன்.
இப்போ ரீசெண்டாக அவங்க ஏதோ இன்டர்வியூவில் கொடுக்கல, அது பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கனி பிக் பாஸில் இருப்பாங்க, கனி காரக்குழம்பு செம்மையாக இருக்கும். அந்த காரக்குழம்பு நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். யூடியூப் பார்த்துட்டு தாங்க வேலையை. தக்காளி வதங்கட்டும், அதுக்குள்ளேயே உங்களை ஆஃப் பண்ணிவிட்டு. தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு. வதங்கினோடையும் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. மூடி வச்சிடுவேன். கச்சி முச்சான்லாம் இருந்தால் பிடிக்காது, இருக்கிறத க்ளீனாக வச்சுக்கணும். மிளகாத்தூள் போட்டதே புளி தண்ணி ஊற்றிங்க. கேமரா வேற ஆடி அப்படியே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இல்லைங்க, லாஸ்ட்டாக போடுவாங்க கொத்தமல்லி. இல்லை, தண்ணி மட்டும் ஊற்றவே கூடாது. அந்த புளி தண்ணி மிளகாத்தூள் இதுவே இதுவே அம்மியாக இருக்கும். நல்லா கொதிச்ச உடனே தரைச்சி வச்சிருக்க பவுடர் அதில் போட்டு 1 minute கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். இட்லி சுட்டுட்டு ஷார்ட் வீடியோவில் போடுறேன், ஓகேவா? லூசி ஏதோ பேசின்னு இருக்குது இல்லை? சரி, பாய்.